நான் தான் அப்படி பூமரா மாறிட்டேனோ என்னமோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வீர தீர சூரன் படத்துடைய டைரக்டர் அருண்குமார் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன எதுன்றத இந்த வீடியோல பார்ப்போம். வீரதீரேஸ்வரன் படம் கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் ஆகி எல்லா சைடும் வந்து நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு படமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு அந்தளவுக்கு ஹைப் ஏற்றுறாங்க. அதே மாதிரி படமும் வந்து கதைக்களமாகவே அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ இப்போ வந்து அந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ்யூ அருண்குமார் அவர்கள் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அதாவது போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துட்ருக்காரு. அதில் அவர்கிட்ட இன்டர்வியூ கொடுக்கும்போதும் சரி, சமீபத்தில் வந்து பகத்ராஜ் அவர்களும் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாரு. ஸோ அந்த இன்டர்வியூலையும் வந்து அவர்கிட்ட கேட்கும்போதும் சரி, நீங்கள் எப்படி ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறீங்க, படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவர் சில இன்சிடென்ட்டும் சொல்லியிருந்தாரு. முக்கியமாக சொல்லலாம், வீரதீரேஸ்வரன் படம் பார்க்கும்போதே அப்போ சில இன்சிடென்ட் நடந்ததெல்லாம் அவருக்கு ஷேர் பண்ணுறாரு. அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, யூஸ்வலாக வந்து இந்த படத்துக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த படத்துக்கு வந்து காத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் இதெல்லாம் தாண்டி படத்தில் வந்து சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆரம்பத்தில் அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து அந்த காட்சியை வந்து ஃபோனில் வந்து வீடியோவாக எடுக்கிறது. அதே மாதிரி முக்கியமாக வந்து சொல்லணும்னா வந்து இன்ட்ரோவையோ வந்து டைட்டில் கார்டையோ வந்து வீடியோவாக எடுக்கிற விஷயமும், அதை வந்து ஸ்டோரியாக போடுற விஷயம், அதே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, தேட்டரில் படம் போட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற விஷயம், இன்டர்வல்லாம் அது ஒரு டைம் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி அது நடுவுலேயே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற விஷயம், அதே மாதிரி திடீர் வந்து லைட் அடிச்சுட்டு பார்க்குறது, படம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் வந்து லைட் அடிச்சுட்டு வந்து உள்ள பாதி படத்தில் வர்றது, படத்தோட ஸ்டார்டிங் வராமல் பாதி சீனில் வர விஷயம்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகவே இருக்குது. அதை ஏற்றுக்கவே முடியாத மாதிரி விஷயமாகவே இருக்குது. அது ஏற்றுக்கவும் கூடாது அப்படின்ற விஷயத்த அருண்குமார் அவர்கள் பேசியிருக்காரு. அதே மாதிரி சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா வந்து, மக்கள் வந்து இதை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா ஒரு கதைக்களம் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அதோட கதையோட்டத்தை புரிஞ்சுக்கணும். முக்கியமாக வந்து அது வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா அந்த படத்துடைய கதைக்களம் என்னன்றது புரியும். அதை வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற விஷயத்த அருண்குமார் அவர்கள் பேசின விஷயம் வந்து இப்போ பேசும்போதெல்லாம் மாறி இருக்கு. அப்போ சொல்லும்போது அவரே சொன்னார், ஒருவேளை நான் தான் அப்படி பூமரா மாறிட்டேன்னா, இல்லை வந்து ஆடியன்ஸ் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றது தெரியல அப்படின்ற விஷயத்தையும் அவரே சொன்னார். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.